அன்பான கடகராசி நேயர்களுக்கு மனமார்ந்த வணக்கங்கள். மனித வாழ்க்கை என்பது பலவிதமான ஏற்ற இறக்கங்களையும் நாம் கொஞ்சமும் எதிர்பாராத பல ஆச்சரியமான திருப்பு முனைகளையும் கொண்ட ஒரு மிக நீண்ட பயணமாகும். இந்த உலக வாழ்க்கை பயணத்தில நாம் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோம், எங்கு செல்கிறோம், யாரை சந்திக்கிறோம் என்பது நமது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மிக முக்கிய அம்சங்களாக அமைகின்றன. அந்த வகையில் வரும் மே 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் உங்களின் உயிரே போவதாக இருந்தாலும் சரி, நீங்கள் தவறிப்போய் கூட இந்த 3 குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் எக்காரணம் கொண்டும் பயணம் செய்ய வேண்டாம். உங்களுக்கான கால நேரம் தற்போது சற்று சவாலானதாக, மிகவும் கடினமானதாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் முதலில் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையில் நீங்கள் இந்த இடங்களுக்கு சென்றால் நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாராத பல புதிய சிக்கல்களையும், உங்களால் தீர்க்க முடியாத பெரும் துன்பங்களையும் நீங்களும் உங்கள் அன்பான குடும்பத்தாரும் சந்திக்க வேண்டிய ஒரு மிக மோசமான நிலை உருவாகும். இந்த மே மாதமானது கோடை காலத்தின் உச்சக்கட்டமாக இருப்பதால் வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கும். இயற்கையிலேயே கடகம் ஒரு நீர் ராசி என்பதாலும் தற்போது நவகிரகங்களின் சஞ்சாரமும் சற்று உக்கிரமாக இருப்பதாலும் நீங்கள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாகும். நீங்கள் இந்த இடங்களுக்கு சென்றால் உங்களின் நிம்மதியும் சந்தோஷமும் நிரந்தரமாக பறிபோகும் என்பது உறுதி. எனவே நீங்கள் எந்தெந்த இடங்களுக்கு செல்லக்கூடாது, அங்கு சென்றால் என்ன நடக்கும் என்பதை பற்றி மிக விரிவாகவும் தெளிவாகவும் இந்த காணொளியில் நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் தனிமையில் அமர்ந்து முழுமையாக எந்த ஒரு கவனச்சிதறலும் இல்லாமல் பொறுமையாக கேட்க வேண்டியது மிக மிக முக்கியம். உங்களின் முந்தைய ஜென்ம புண்ணிய பலனாலும் இறைவனின் அளவற்ற அருளாலும் தான் உங்களை எச்சரிக்கவே இந்த பதிவு உங்கள் கண்களில் படும்படி சாட்சாத் அந்த இறைவன் செய்திருக்கிறார். இதனை ஏதோ சாதாரணமாக எண்ணி கடந்து சென்று விடாதீர்கள். ஒரு நொடியில் நம் வாழ்க்கை தலைகீழாக மாறலாம். எனவே வரக்கூடிய ஆபத்துக்களை முன்கூட்டியே தவிர்த்து உங்களை தற்காத்து கொள்ள இந்த பதிவை முழுமையாக கேளுங்கள். அதற்கு முன்பாக எங்களை ஆதரிக்கும் விதமாக கருத்துக்களில் ஓம் சக்தி என்று முழு பக்தியோடு பதிவிடுங்கள். உங்கள் ஒருவரின் இந்த ஆதரவு இது போன்ற பல கடக ராசி அன்பர்களுக்கு இந்த நற்செய்தி சென்றடைய ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அதன் மூலம் அந்த எம்பெருமான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு பெரிய அரணாக இருந்து உங்களை அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் காப்பார். ராசி மண்டலத்தின் 4வது ராசியாக அன்பும் பாசமும் நிறைந்து விளங்குவது உங்களின் கடக ராசியாகும். இந்த ராசியின் அதிபதி மனதிற்கு காரகனான குளுமையும் தாய்மையும் நிறைந்த நவகிரகங்களில் மனோகாரகனாக விளங்கும் சந்திர பகவான் ஆவார். புனர்பூச நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்தின் 4 பாதங்கள் மற்றும் ஆயில்ய நட்சத்திரத்தின் 4 பாதங்கள் ஆகிய இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவரும் இந்த கடக ராசியின் கீழ் வருவார்கள். கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை அவர்கள் மிகவும் ஆழமான உணர்வுகள் கொண்டவர்கள். கடகராசியின் அதிபதி சந்திரன் என்பதால் தாயை போல அனைவரிடமும் அளவற்ற அன்பும் இரக்கமும் காட்டும் ஒரு அபாரமான குணம் இவர்களுக்கு உண்டு. இவர்களின் மனநிலை எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது. சந்திரன் எப்படி வளர்பிறை தேய்பிறை என்று மாறுகிறதோ அதே போல இவர்களின் மனநிலையும் சட்டென்று மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நிமிடம் மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள், மறுகணம் காரணமே இல்லாமல் பெரும் சோகத்தில் ஆழ்ந்து விடுவார்கள். இவர்களின் சிறந்த குணமே இவர்களின் உள்ளுணர்வு தான். நடக்கப் போவதை முன்கூட்டியே யூகிக்கும் ஒரு அபாரமான உள்ளுணர்வு இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். குடும்பத்தின் மீது அளவற்ற பாசம் கொண்டவர்கள். தன் குடும்பத்திற்கு ஒரு கஷ்டம் என்றால் அது தன் உயிரை கொடுத்தாவது காப்பாற்றும் மாபெரும் தியாக குணம் இவர்களுக்கு உண்டு. ஆனால் இவ்வளவு நல்ல சிறப்பான உணர்வு பூர்வமான குணம் உங்களிடம் இருந்தாலும் உங்களிடம் சில பலவீனங்களும் குறைகளும் இருக்கவே செய்கின்றன. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அளவுக்கு அதிகமாக உங்கள் மனதிற்குள்ள போட்டு ஆழமாக சிந்தித்து உங்களை நீங்களே வருத்தி கொள்வீர்கள். மற்றவர்கள் சாதாரணமாக சொல்லும் ஒரு வார்த்தை கூட உங்களை மிக ஆழமாக காயப்படுத்திவிடும். எதையுமே எளிதாக உங்களால் மறக்க முடியாது. யாராவது உங்களுக்கு துரோகம் செய்தால் அதை நீங்கள் பழிவாங்க மாட்டீர்கள். ஆனால் வாழ்நாள் முழுவதும் அதை உங்கள் மனதிற்குள் வைத்து நினைத்து அழுது கொண்டே இருப்பீர்கள். உணர்ச்சி வசப்பட்டு சில தவறான முடிவுகளை எடுப்பீர்கள். உங்களின் இந்த அதீத இரக்க சுபாவத்தையும் அன்பையும் பயன்படுத்தி பலர் உங்களை ஏமாற்றி தங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள். நீங்கள் சற்று உங்கள் மனதை தைரியப்படுத்தி கொண்டு மற்றவர்களின் கஷ்டங்களை உங்கள் தோளில் சுமக்காமல் இருந்தால் இந்த உலகத்தில் உங்களை வெல்ல எவராலும் நிச்சயமாக முடியாது. தற்போது உங்களின் கிரக நிலைகளை சற்று ஆழமாக பார்க்கும் பொழுது கடக ராசிக்காரர்களுக்கு இப்போது மிகவும் கடுமையான அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது.
சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு சொல்ல முடியாத பலவிதமான சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். இதனால கடந்த பல மாதங்களாகவே நீங்கள் பலவிதமான மன அழுத்தங்களையும் உடல்நல பாதிப்புகளையும் தேவையற்ற குழப்பங்களையும் சந்தித்து வருகிறீர்கள். நீங்கள் எவ்வளவு கடினமாக உண்மையாக உழைத்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பெயர் வேறு ஒருவருக்கு சென்று சேரும். 8ஆம் இடத்து சனியால் உங்களுக்கு வீண் பழிகளும் அவமானங்களும் உங்களை தேடி வந்திருக்கும். பணம் உங்கள் கையில் கொஞ்சமும் தங்காமல் நீர் போல செலவாகி கொண்டே இருக்கும். சுப செலவுகளை விட தேவையற்ற மருத்துவ செலவுகள் மற்றும் ஏமாற்றங்கள் உங்களை அதிகம் அலைக்கழிக்கும். நீங்கள் ஒருவருக்கு மிகவும் நல்லது நினைத்து உங்கள் அன்பால் ஒரு உதவியை செய்தாலும் அது கடைசியில உங்களுக்கு ஒரு பெரிய துரோகமாகவே வந்து முடியும். உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களே, நீங்கள் உயிராக நினைத்தவர்களே உங்களை தனித்து விட்டு செல்லும் சூழ்நிலைகள் உருவாகி உங்களை மனதளவில் முடக்கி போட்டிருக்கும். இரவுகளில் கொஞ்சமும் தூக்கமில்லாமல் நாளை என்ன நடக்குமோ என்ற கடுமையான பயமும் மன போராட்டமும் உங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு மிகவும் இருண்ட மனதிற்கு அளவற்ற வலியை தரும் காலகட்டத்தை தான் நீங்கள் இப்பொழுது கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை சுற்றியுள்ள மனிதர்களின் வஞ்சக முகத்தை இறைவன் உங்களுக்கு இப்பொழுது தெள்ளத் தெளிவாக காட்டி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் மிக மிக கவனமாக பொறுமையாக எடுத்து வைக்க வேண்டும். இந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில தான் நாம் மேலே குறிப்பிட்ட அந்த மே 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகள் உங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாகவும் எச்சரிக்கையாகவும் அமைகின்றன. இந்த நாட்களில் உங்களுக்கு பலவிதமான பயணங்கள் மேற்கொள்ளும் சூழ்நிலை கட்டாயமாக உருவாகலாம். உங்களுக்கு மிகவும் நெருங்கிய உறவினர்கள் அல்லது நண்பர்கள் உங்களை கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி சில குறிப்பிட்ட இடங்களுக்கு அழைக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் மனதை கல்லாக்கி கொண்டு உறுதியாக இந்த 3 இடங்களுக்கு செல்வதை முற்றிலும் தவிர்த்தே ஆக வேண்டும். அப்படி இல்லை என்றால் உங்களின் கையில் இருக்கும் கொஞ்ச நஞ்ச பணமும் உங்களின் குடும்ப நிம்மதியும் உங்களின் உடல் நலமும் ஒரே நேரத்தில் பறிபோகும் ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலை நிச்சயமாக உருவாகும். இதுல நீங்கள் செல்லக்கூடாத முதல் இடம் எதுவென்றால், உங்களை சுற்றி எப்பொழுதும் மற்றவர்களை பற்றி குறை பேசும் மனிதர்கள் மற்றும் தங்கள் கஷ்டங்களை மட்டுமே எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்கும் மனிதர்கள் இருக்கும் இடமாகும். கடகராசிக்காரர்கள் இயல்பாகவே மற்றவர்களின் கஷ்டங்களை ஒரு கடற்பாசி போல உள்வாங்கும் தன்மை கொண்டவர்கள். ஆனால் இந்த உலகத்திலே சில மனிதர்கள் இருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதும் தங்கள் வாழ்க்கையை பற்றி ஒரு அழுகையுடனே கூறிக்கொண்டு இருப்பார்கள். அவர்கள் வீட்டில் என்ன நடந்தாலும் அதில் இருக்கும் குறைகளை மட்டுமே பேசி பேசி உங்களிடமும் அந்த சோகத்தை புகுத்துவார்கள். நீங்கள் ஏற்கனவே அஷ்டம சனியின் கடுமையான தாக்கத்தால் ஒருவித பெரிய மனசோர்வுடன் இருக்கும் இந்த நேரத்தில் அப்படிப்பட்டவர்களிடம் சென்று ஆறுதல் சொல்லலாம் என்று அமர்ந்தால் அவர்களின் அந்த கடுமையான எதிர்மறை ஆற்றல் உங்களை முற்றிலுமாக ஆக்கிரமித்து விடும். உங்களின் இயல்பான அந்த சிந்தனை திறன் முற்றிலும் மங்கி போய் உங்களுக்கும் அவர்களைப் போலவே ஒரு கடுமையான மன அழுத்தம் மற்றும் வாழ்க்கையின் மீது வெறுப்பு உருவாகிவிடும். உங்கள் குடும்பத்தை கவனிக்க முடியாமல் நீங்கள் மனதளவில் தளர்ந்து போவீர்கள். எனவே மே 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் இப்படிப்பட்ட எதிர்மறை மனிதர்களிடம் இருந்து எந்த தயவு தாட்சண்யமும் இல்லாமல் முற்றிலும் விலகி இருங்கள். அவர்களை நீங்கள் தொலைபேசியில் கூட தொடர்பு கொண்டு பேச வேண்டாம். இதுவே நீங்கள் உங்கள் நலன் கருதி செல்லக்கூடாத முதல் இடமாகும். நீங்கள் செல்லக்கூடாத 2வது இடம் மிகவும் ஆபத்தானது மற்றும் உங்கள் உயிருக்கு அச்சுறுத்தலை தரக்கூடியது. நாம் ஏற்கனவே கூறியது போல கடகம் ஒரு நீர் ராசியாகும். இந்த மே மாதத்தில் வெயிலின் தாக்கம் அக்னி நட்சத்திரமாக சுட்டெரிக்கும் என்பதால் உங்கள் நண்பர்களோ குடும்பத்தினரோ உங்களை ஆபத்தான நீர்நிலைகள், அருவிகள், கடலோர பகுதிகள் அல்லது ஆழமான குளங்களுக்கு சுற்றுலா செல்ல மிகவும் வற்புறுத்துவார்கள். இந்த கடுமையான கோடை விடுமுறைக்காக மிகவும் ஆழமான நீர்நிலைகளுக்கு நாம் பயணம் செல்லலாம் என்று அன்பாக அழைப்பார்கள். ஆனால் இந்த நாம் குறிப்பிட்ட தேதிகளில் நீங்கள் இது போன்ற எவ்வித நீர் தொடர்பான பயணங்களையும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். அஷ்டம சனியின் ஆதிக்கம் உங்களுக்கு இருப்பதால் நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாராத பெரிய விபத்துக்கள் நடக்க மிக அதிக வாய்ப்புகள் உள்ளன. நீர்க்கண்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். ஆழம் தெரியாமல் நீரில் இறங்குவதோ அல்லது நீர்நிலைகளுக்கு அருகில் செல்வதோ உங்களுக்கு பெரிய ஆபத்தை விளைவிக்கும். அதே போல நள்ளிரவு நேரங்களில் நெடுஞ்சாலைகளில் வாகனங்களில் பயணம் செய்வதையும் முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். உங்களின் உயிருக்கும் உங்களின் உடைமைக்கும் இந்த நாட்களில் பெரிய ஆபத்து காத்திருக்கிறது என்பதை நீங்கள் முழுமையாக உணர்ந்து உங்கள் வீட்டிலேயே மிகவும் பாதுகாப்பாக இருங்கள். வெளியில சென்று ஆபத்தை விலை கொடுத்து தேடிக்கொள்வதை விட உங்கள் அன்பான குடும்பத்தினருடன் வீட்டிலே மிகவும் அமைதியாக நேரத்தை செலவிடுங்கள்.
நீங்கள் செல்லக்கூடாத மூன்றாவது மற்றும் மிக மிக முக்கியமான இடம் என்னவென்றால், செய்வினை அல்லது மாந்திரீகம் போன்ற கெட்ட தீய செயல்கள் நடைபெறும் இடங்கள் மற்றும் உங்கள் அமைதியை பார்த்து பொறுக்க முடியாத கடும் பொறாமை கொண்ட நபர்களின் வீடுகளாகும். சந்திர பகவானின் ஆதிக்கம் கொண்ட கடக ராசிக்காரர்கள் குடும்பமே உலகம் என்று வாழ்வார்கள். உங்களின் இந்த அன்பான குடும்ப ஒற்றுமையை பார்த்து உங்கள் சொந்த உறவினர்களிலேயே மற்றும் உங்கள் நண்பர்கள் வட்டத்திலேயே சிலர் உங்களை பார்த்து உள்ளுக்குள் பெரிய பொறாமை தீயில் எரிந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் வெளியே உங்களிடம் இனிமையாக சிரித்து பேசினாலும் அவர்களின் உள்ளம் முழுவதும் வஞ்சகம் நிறைந்திருக்கும். அவர்கள் எப்படியாவது உங்களின் இந்த குடும்ப அமைதியை கெடுக்க வேண்டும் என்பதற்காக எவ்வித தீய சக்திகளை கூட நாடத் தயங்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட எதிர்மறை அதிர்வுகள் அதிகம் உள்ள மாந்திரீக இடங்கள் மற்றும் கெட்ட சக்திகள் உலாவும் மயான பூமிகளுக்கு அருகில் நீங்கள் இந்த மே 8, 9, 10 தேதிகளில் எக்காரணம் கொண்டும் தவறுதலாக கூட செல்லக்கூடாது. அதே போல உங்களை பார்த்து பொறாமைப்படும் அந்த வஞ்சக எண்ணம் கொண்ட உறவினர்களின் வீடுகளுக்கும் நீங்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டாம். அவர்கள் முகம் மலர்ந்து கொடுக்கும் எந்த ஒரு உணவு அல்லது பானங்களையும் நீங்கள் அருந்த வேண்டாம். அவர்களின் அந்த கொடிய பொறாமை கலந்த பார்வையே உங்களுக்கு மிகப்பெரிய கண் திருஷ்டியாக மாறி உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற பிரிவினையையும் பெரும் சண்டைகளையும், உங்கள் உடல் நிலையில் பெரிய எதிர்பாராத சரிவையும் பெரிய அளவிலான பண விரயத்தையும் கொண்டு வரும். இந்த 3 ஆபத்தான இடங்களை முற்றிலும் தவிர்த்து விட்டு நீங்கள் எங்கு சென்றால் உங்களுக்கு நன்மைகள் பெருகும், உங்கள் வாழ்க்கை சிறக்கும் என்று இப்பொழுது தெளிவாக பார்ப்போம். கடக ராசியின் அதிபதியான சந்திர பகவானுக்கு உகந்த கடவுளான அம்பிகை வீற்றிருக்கும் பழமையான அம்மன் கோவில்கள் அல்லது சிவபெருமான் வீற்றிருக்கும் மிகவும் பழமையான சிவாலயங்களுக்கு செல்வது உங்களுக்கு பெரும் நன்மைகளையும் பாதுகாப்பையும் கொண்டு வரும். திங்கட்கிழமைகளில் அல்லது சனிக்கிழமைகளில் அம்மனுக்கு மல்லிகை பூ அல்லது வெள்ளை நிற மலர்களால் மாலை சாற்றி தூய நெய் தீபம் ஏற்றி மனமுருகி வழிபடுங்கள். அதே போல சனியின் தாக்கத்தை குறைக்க ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த கவசமாக அமையும். இதனால் அஷ்டம சனியால் உங்களுக்கு ஏற்படும் தடைகள் அனைத்தும் தவிடுபொடியாகி உங்கள் வாழ்வில் மீண்டும் ஒரு புதிய ஒளி வீசும். மேலும் இந்த கடுமையான கோடை காலத்தில் வெயிலில் தவித்து வாடும் ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். சந்திரனுக்கு உகந்த வெள்ளை நிற ஆடைகள் அல்லது பால், பச்சரிசி மற்றும் குளிர்ந்த தண்ணீர் போன்றவற்றை தானமாக வழங்குங்கள். ஆதரவற்ற தாய்மார்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். வாய் பேச முடியாத ஜீவன்களுக்கு, குறிப்பாக தெருக்களில் அலையும் நாய்கள் மற்றும் பசுக்களுக்கு சுத்தமான தண்ணீர் மற்றும் உணவு வையுங்கள். இந்த அற்புதமான தர்ம காரியங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இரும்பு கவசமாக இருந்து உங்களை வரக்கூடிய அனைத்து கொடிய ஆபத்துகளில் இருந்தும் நிச்சயம் பாதுகாக்கும். அம்பிகையின் பரிபூரண ஆசீர்வாதமும் சிவபெருமானின் எல்லையற்ற அருளும் உங்கள் குடும்பத்தை என்றென்றும் செழிக்கச் செய்யும். அன்பான கடக ராசிக்காரர்களே, நீங்கள் சிறந்த இரக்க குணமும் மிகவும் அன்பான மனமும் கொண்டவர்கள். இந்த இயற்கை உங்களை காக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒரு தெளிவான முன்னெச்சரிக்கையை உங்களுக்கு முன்கூட்டியே வழங்கி இருக்கிறது. நான் கூறிய இந்த மே 8, 9 மற்றும் 10 தேதிகளில் நீங்கள் மிகவும் விழிப்புடனும் உங்கள் முடிவுகளில் நிதானத்துடனும் அமைதியாக இருங்கள். இந்த நாம் குறிப்பிட்ட ஆபத்தான இடங்களுக்கு செல்வதை முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு உங்கள் முழு சிந்தனையையும் இறைவன் மீதும் ஏழைகளுக்கு செய்யும் தர்ம காரியங்கள் மீதும் திருப்புங்கள். நீங்கள் செய்யும் தர்மம் உங்கள் தலையை காக்கும். நிச்சயமாக உங்களின் கஷ்டங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகி உங்கள் வாழ்வில் நீங்கள் இதுவரை காணாத அளவற்ற வெற்றியும் மன நிம்மதியும் பெருஞ்செல்வமும் உங்களை தேடி வந்து சேரும். உங்கள் குடும்பம் சீரும் சிறப்புமாக வாழும். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் மனதார நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் மதிப்புமிக்க கருத்துக்களை கீழே பதிவிட்டு உங்களைப் போலவே நல்ல எண்ணம் கொண்ட மற்ற கடகராசி நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதனை தவறாமல் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒருவருக்கு நீங்கள் செய்யும் சிறு உதவி உங்களுக்கு இறைவனால் பல மடங்காக திருப்பி தரப்படும். எங்களின் அடுத்தடுத்த மிகவும் பயனுள்ள ஜோதிட பதிவுகள் உங்களை உடனடியாக வந்தடைய எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.